நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷ்வா டிவி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். சிலுவை தியான நிகழ்ச்சியில் கூட உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. இந்த வார்த்தையை குறித்து தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியில் நம்ம இந்த நாட்களில் 40 நாட்களும் ஆண்டோடைய சிலுவையை குறித்தும் ஆண்டோடைய அன்பை குறித்தும் கர்த்தருடைய பாடுகளை குறித்தும் டெய்லி நம்ம எல்லோரும் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் அவருடைய அன்பை குறித்து நம்ம அதிகமாக என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். தேவனிடத்தில் அன்பாக இருந்தால் அவர் நம்மோடு எப்படி இருப்பார், நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளில் கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படின்னு தெளிவாக இந்த இடத்துல வசனம் போடப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை சொல்கிறது யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான் இந்த இடத்துல இந்த வார்த்தையை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா, தன் சிநேகிதனுக்காக, இப்போ நமக்கு சிநேகிதன் கண்டிப்பாக இதை பார்க்குற எல்லாருக்குமே எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு கண்டிப்பாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் நிஜமாக என்ன செய்வோம், ஷேர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு மன கஷ்டம் இல்லை, ஒரு தேவை, நமக்கு எதுவும் தேவைனாலும் நம்ம முதல்ல யார்கிட்ட தான் போய் கேட்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்போம். ஆனால் அதே மாதிரி நம்ம தாய் தகப்பன், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம பிள்ளைகள், அப்படி நம்மளுடைய சொந்தங்கள், அடுத்து நம்ம ரொம்ப யார் மேலே அன்பு வச்சுருப்போம்னு பார்த்தோன்னா நம்ம சிநேகிக்கிறவர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேலே தான் நம்ம என்ன செய்வோம், ரொம்ப அன்பை வச்சுருப்போம். அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சிநேகிதனை குறித்து என்ன செய்கிறார் சொல்லியிருக்கிறார். யாரை நம்ம ரொம்ப சிநேகிக்கிறோமோ, யார் மேலே நம்ம ஒரு ஃப்ரெண்டாக நம்ம அவங்கள நினைக்கிறோமோ, அவங்களுக்குன்ட்டு நம்ம இருதயத்தில் ஒரு இடத்த கொடுத்துருப்போம். அவங்களுக்கு நம்ம என்னன்னாலும் செய்கிறதுக்கு என்ன செய்வோம், ரொம்ப ஆசையாக இருப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்னென்னாலும் செய்கிறவர்கள். அதுவும் எஸ்பெஷலி நம்ம பார்க்கும்போது யூத் காலங்களில் பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்னென்னாலும் செய்வாங்க. பர்த்டே வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, தன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக சர்ப்ரைஸாக எல்லாம் செய்வாங்க. அவங்களுடைய திருமண காரியத்தில் சர்ப்ரைஸாக செய்வாங்க. அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் என்ன செய்வாங்க. நிறைய பேருக்கு சொந்தக்காரங்க கூட ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் தான் ஃப்ரெண்டை ரொம்ப நேசிக்கிறான், அந்த சிநேகிதனை ரொம்ப நேசிக்கிறான் அப்படின்னா, அவன் எல்லை இல்லாமல் அவனுக்கு செய்கிற ஒரு பெரிய முக்கியமான காரியம் என்னதான் இருக்குன்னா, அவன் ஜீவனை கொடுக்கறது தான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக என்ன செய்யலாம், இருக்கலாம். இப்போ உள்ள கரண்ட் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா பிளட்டு கொடுக்கலாம் ஜீவனுக்கு. ஒருத்தங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் ஒரே பிளட் குரூப்னால் நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். அதே மிஞ்சி போனால் இப்போ நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறது சிறுநீரகங்கள், கிட்னியை என்ன செய்கிறாங்க, தானம் பண்ணுறாங்க, லிவரை தானம் பண்ணுறாங்க, இப்படி செய்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஜீவன் இப்போ என் உயிர் போனால் உன் உயிர் வாழும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த உண்மையான அன்பு என்ன செய்யப்படும், தெரியப்படும். ஆனால் இந்த உலகத்தில் எங்கே நம்ம பார்த்தாலும் எந்த கடவுளும் எந்த மனிதருக்கு செய்யாததை நம்ம தேவன் என்ன செஞ்சிருக்கார். நம்ம ஒவ்வொருத்தருக்காக தன் ஜீவனை என்ன செஞ்சார், சிலுவையில் என்ன செஞ்சார், சிந்தினார். கேட்கலாம், எதுக்கு கடவுள் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தணும், எதுக்கு அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கணும், ஏன் நாங்கள் கேட்டோமான்னு கூட நிறைய பேர் என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்படி இல்லை, நம்ம பாவம் மன்னிக்கப்படணும்னா கண்டிப்பாக ஏதாட்டும் ஒரு ரத்தம் என்ன செய்யப்படணும், சிந்தப்படணும். அப்போ எல்லாருக்காகவும், இந்த உலகத்தில் இன்னும் பிறக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க, இன்னும் இருக்கிற எல்லா சந்ததிகளுக்காகவும், அவங்களுடைய பாவங்களை தீர்க்கிறதற்காக, அவங்கள கண்டிப்பாக பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு குற்றமில்லாத ஒரு ரத்தம் அடிக்கப்படணும், சிந்தப்படணும். அப்படின்னா குற்றமில்லாதவர் யாருன்னா நம்மளை படைத்த ஆண்டவர் தான். அவர் தான் மனிதனாய் இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக என்ன செய்தார், நம்ம ஒவ்வொருத்தரையும். ஏன்னா நமக்கு இப்போ நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் தெரியும்,
இங்கே 2 பிள்ளைங்க வச்சுருந்தாலும் சரி, ஒரு பிள்ளை வச்சுருந்தாலும், 5 பிள்ளை வச்சுருந்தாலும் சரி, பிள்ளைகள் மேலே நமக்கு சரியான அன்பு, எல்லா பிள்ளைகள் மேலேயும் ஒரே அன்பு தான் நமக்கு என்ன செய்யும் இருக்கும். எந்த பிள்ளையையும் நம்ம கண்ணு முன்னாடி இந்த பிள்ளை கெட்டு போகிறத நம்ம விரும்பவே மாட்டோம். பிள்ளைகளுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நமக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் என்ன செய்வோம் பண்ணுவோம். அதே போல் தான் அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவனும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக சமமாக தான் என்ன செய்வோம் தெரியும். எல்லாரும் அந்த யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வந்துட மாட்டாங்களா? நம்ம இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை, இது நம்ம உலகத்தில் இருக்கிறது ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் வாழ்கிறோம்? 40 வயது, 50, 60 வயது, 70, 80, 100 வயது வரைக்கும் வாழலாம். ஆனால் இந்த வயதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்குள்ளே போனால் கண்டிப்பாக அந்த சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தை நம்ம நோக்கி பார்த்து நம்மளுடைய பாவங்கள் நம்ம உலகத்தில் வாழும்போது நமக்கே தெரியும் எது சரி எது தவறு. அப்போ இந்த தப்பெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும்னா யார்கிட்ட நின்னால் மட்டும்தான் முடியும்னா இயேசு கிறிஸ்துட்ட நின்றால் மட்டும்தான் முடியும். அப்போ அவர் அதை தான் சொல்லிடுறார். அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதராக நமக்கு இந்த நாளில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். அதுதான் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இந்த அன்பு உலகத்தில் வேறு யாரையுமே என்ன செய்யாது இருக்காது. அப்போ நான் உங்களுக்கு அதுக்கு அடுத்த வசனம் போடப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு அந்த அன்பை தந்துட்டார். சிநேகிதன் போல் ஒரு உண்மையான சிநேகிதனாக நமக்காக ஜீவனை என்ன செஞ்சுட்டார்? கொடுத்துட்டார். அப்போ அந்த சிநேகிதனுக்கு அவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அவர் நம்மகிட்ட கேட்குற ஒரு காரியம் என்னென்னா, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். மெயினாக ஆண்டவர் என்னென்னலாம் கற்பிச்சிருக்கிறாங்கிறது இந்த வேதாகமத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் தினமும் வேதத்தை வாசிக்கும் போது கண்டிப்பாக ஒரு வசனத்தின் மூலமாவது ஆண்டவர் பேசுவார். ஆனால் இதில் மெயினாக அவர் ஒரு கற்பனை சொல்லியிருக்கிறாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 10 கற்பனை இருக்குது. புதிய ஏற்பாடில் ஆண்டவர் கொடுத்த மெயினான கற்பனை என்னென்னா, அதுவும் இதே இடத்துல இருக்குது பாருங்கள். யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்னது ரொம்ப விரும்புகிறாருன்னா, அவர் நம்மகிட்ட எப்படி அன்பாக இருக்கிறாரோ அதே போல் நாமும் அவர் ஒருவருக்கு ஒருவர் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் மேலேயும் நம்ம அந்த அன்போடு நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து அந்த சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் அவர் கூட இருந்த எல்லா ஜனங்கள்கிட்டையும் அன்பாக இருந்தார். இன்னும் நம்ம கூட அன்பாக தான் இருக்கிறார். நம்ம நேசிக்கிறதுனால தான் இப்படி நிறைய நமக்கு நிகழ்ச்சிகளெல்லாம் வைத்து ஊழியங்கள், நிறைய ஊழியக்காரங்களெல்லாம் எழுப்பி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்வதற்காக தான் ஆண்டவர் நம்ம மேலே ஜனங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுனால தான், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணுங்கிறதுனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தியிருக்கிறார். நமக்காக மரித்து என்ன செய்திருக்கார்? இருந்திருக்கார். உயிர்த்தெழுந்து நம்மளோடு என்ன செய்துட்டுருக்கிறார்? அனுதினமும் உறவாடி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்னதுன்னா, அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்துல ஏசப்பாவோட சிநேகிதனாக ஒருத்தர் வாழ்ந்தார். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு இந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு தெளிவாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. ஆண்டவர் ரொம்ப சிநேகித்த ஒரு மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. மறைக்காமல் செய்யணும், ஆபிரகாமுக்கு மறைக்காமல் நான் எல்லா காரியத்தையும் செய்யணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஏன் ஆபிரகாம் ஆண்டவர் அவ்வளோ நேசித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதில் 9வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும். ஆபிரகாமுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வருடங்கள் கருத்து 100 வயது இருக்கும்போது தான் அவருக்கு என்னது ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்குறாரு. ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி தான் கொடுக்குறாரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய நீ எனக்காக என்ன செஞ்ச குமாரனை பலியிடுன்னு கேட்குறார். கிட்டத்தட்ட ஏசு கிறிஸ்து நமக்காக, பிதா நமக்காக ஏசு கிறிஸ்துவை எப்படி பலியிட ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயுமே ஆபிரகாம் அந்த காரியத்தை என்ன செய்கிறாரு? துணிந்து செய்கிறார். ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு அன்பை, ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவருடைய கற்பனையாக அதை நினைத்து ஆண்டவர் கேட்டதை உடனே என்ன செய்கிறார்? செய்கிறதுக்கு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து அதிகாலையிலே எழுந்திரிச்சு 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த மோரிபா மலைக்கு அழகாக அந்த தன்னுடைய ஒரே மகனை என்ன செய்கிறாரு? பலியிடுறதுக்கு பலியிடுற காரியங்களெல்லாம் செய்கிறார்.
தன் மகன் கேட்கும்போது கூட பலியிடுறதுக்கு ஆட்டை எங்கன்னு கேட்கும்போது கூட அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கர்த்தர் மேலே அந்த பாரத்தை என்ன செய்கிறாரு வச்சுட்டு, ஆனால் தான் வந்து ஆண்டவர் கேட்ட அந்த காரியத்தை அழகாக கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கென்று தன்னுடைய ஒரே மகனை ஈசாக்கை என்ன செய்கிறாரு பலியிடார். இந்த நாள்லேயும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது, நம்ம ஆண்டவர் நம்மளை ஸ்நேகிக்கிற அன்பு நமக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம கண்டிப்பாக தெரியும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் உங்களோட இந்த நாளில் கூட ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், பேசிகிட்டு இருக்கார். உங்களுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், ரத்தத்தை சிந்தினார். நீங்கள் என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாராங்கிற ஒரு தயக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது அதான் நீதிமொழிகளில் இருக்குது. ஒருவன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த நாளில் அந்த இரக்கத்தை நீங்கள் பெறணும்னா நம்ம என்ன தவறு செய்திருந்தாலும் அதை வந்து உங்கள் யார்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு தயக்கமாக இருந்தாலும் நம்ம எந்த மனிதர்கள்ட்டையும் சொல்ல வேண்டாம். ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் இந்த பாவத்தெல்லாம் செய்துட்டேன், நம்ம வாயால் அதை அறிக்கை செய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி இந்த தவறை செய்ய மாட்டேன், உங்கள் ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க நம்ம எப்போ கேட்குறோமோ அன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை மன்னித்து நம்ம மனதில் ஒரு சமாதானத்தை தந்துடுவார். அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொண்டோன்னா நம்ம ஆண்டவரோடு இணைந்தவர்களாய் நம்ம என்ன செய்கிறோம், மாறிவிடுறோம். ஆண்டவரோடு ஒரு நல்ல ஒரு சிநேகிதத்துக்குரிய அன்புக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடறோம், வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அழகாக ஆண்டவர்கிட்ட வந்து அவர் வந்து இந்த சம்பவத்தை ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிநேகிதன்கிட்ட சொல்கிற நம்ம ஏதாட்டும் ஒரு காரியம் இன்னைக்கு எங்கேயும் போகிறோம், நம்ம ஏதாட்டும் நம்ம வீட்டில் உள்ள என்ன காரியங்கள் நம்மளோட அனுதின வாழ்க்கையில் நடக்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக மறைக்காமல் நம்ம என்ன செய்வோம் சொல்லிட்டு இருப்போம். அப்போ அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், நான் செய்ய போகிறதே ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் அழகாக கேட்குறாரு. ஏன்னா இந்த இடத்துல அவர் என்ன காரியத்தை செய்ய போகிறாருன்னா நமக்கு தெரியும். சோதோம் குமரா பட்டணத்தை வந்து அவர் என்ன செய்ய போகிறாரு, அழிக்க போகிறார். ஏன்னா அந்த இடத்துல அந்த பாவம் வந்து கூக்குரல் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல யார் இருக்கிறாருன்னா ஆபிரகாம் உடைய அந்த லோத்து, ஆபிரகாம் கூட இருந்த அவன் சகோதரன் மகன் வந்து லோத் அந்த இடத்துல தான் இருக்கிறான். அப்போ ஆண்டவருக்கு வந்து லோத்தின் மேலே இரக்கம். ஆபிரகாமுக்கு தெரிந்தவன் அங்கே இருக்கிறான். அப்போ அவன்கிட்ட கண்டிப்பாக சொன்னால் அவனுக்காக அவன் வேண்டுதல் செய்வான். அப்படி லோத்தை என்ன செஞ்சுக்கலாம், காப்பாற்றிடுவான். அவனுடைய ஜெபத்தை நம்ம கேட்டு அந்த இடத்துல லோத்தை நம்ம அந்த இடத்துலேருந்து என்ன செஞ்சிடலாம், வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ஆண்டவர் கண்டிப்பாக இருக்க போய் தான் நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன், ஆபிரகாம்கிட்ட சொல்ல போகிறேன்ட்டு என்ன சொல்கிறார். அதே போல் தான் நம்மளும் அந்த ரட்சிக்கப்பட்டு நம்ம அனுதினமும் ஆண்டவரோடு சிநேகிதராய் உறவாடி கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி நம்ம வாழ்கின்ற இடத்துல நம்ம சுற்றி இருக்கிற இடங்களில் என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களோட என்ன செய்வார், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறது போல், நீங்கள் ஒரு சிநேகிதர்கிட்ட பேசுகிறது போல் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கும் தர்றதுக்கு என்ன செய்கிறார், விரும்புகிறார். நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள வருவதையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்போ இந்த இடத்துல ஆபிரகாம்கிட்ட அதனால தான் அவர் வந்து நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்ட்டு அவன்கிட்ட வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ அவன் வந்து அந்த இடத்துல அவன் உடனே லோத்தை நினைத்து என்ன செய்கிறான், வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். 100 பேர் இருந்தால் அழிச்சிருவீங்களா, 50 பேரான அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் அழகாக ஆண்டவர்கிட்ட அந்த லோத்திற்காக இரக்கம் பாராட்டி கிட்டத்தட்ட அவன் என்ன செய்வான், வேண்டுதல் செய்து கொண்டே இருப்பான். ஆண்டவர் அவனுடைய வேண்டுதலை கேட்டு அன்றைக்கு லோத்தை அவன் குடும்பத்தை என்ன செய்தார், காப்பாற்றினார். அப்படி தான் நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னாலும் உலகத்தையே அழிக்கணும், அந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அழிக்கணும் ஆண்டவர் நினைக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் நோவாவை பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமானாக இருக்கிறார். அந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள் அவர் நீதிமானாக இருந்ததுனால நோய் மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்தார், காப்பாற்றினார். அப்போ இப்போ நம்ம வாழ்கிற காலங்களில் உங்களுக்கு தெரியும் நிறைய நம்ம இது கடைசி காலம்னு தெரியுது, நிறைய நம்மளுடைய சிறு வயதில் இருந்த மாதிரி பொருளுடைய காலங்கள் இல்லை. அப்போ நம்மளுடைய குடும்பங்கள் நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் காக்கப்படணும்னா நாமும் ஆபிரகாமை போல ஆண்டவருக்காக எதைனாலும் செய்ய துணிந்தவர்களாய் ஆண்டவர் நம்மகிட்ட இப்போ ஆண்டவர் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கை கேட்டிருப்பார், ஈசாக்கை பலியிடுன்னு கேட்டிருப்பார். ஈசாக்கு வந்து அவனுக்கு ஒரு ரொம்ப வருஷம் கழித்து 100 வருஷம் கழித்து பிறக்கும்போது ஒரு ப்ரீஷியஸான ஒரு குழந்தை, கிடைக்காத ஒரு இது கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அதே திடீர்னு ஒரு நாள் எனக்கென்று நீ ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து தயக்கமே இல்லாமல் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட எதிர்த்து பேசாமல் எதுவுமே ஒரு காரியம் கேட்காம ஆண்டவருக்காக கொண்டு ஒப்பு கொடுக்க போகும்போது அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அதிகமாக ஆபிரகாமை நேசிச்சிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை கூப்பிட்டு ஏக சுதன் என்று நீ பாராமல் என்று நீ ஒப்பு கொடுத்ததுனால நான் உன்னை ரொம்ப ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வந்து அந்த இடத்துல
நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நிறைய பிளெஸிங் ஆர்டர் என்ன செஞ்சிருப்பார், கொடுத்திருப்பார். அதே போல தான் ஏக சுதனாக இருந்த இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் நமக்காக என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்துல ஆண்டவரும் நமக்காக பிதா கிட்ட அவர் தன் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு என்ன செய்தார், தன்னை அர்ப்பணித்தார், கீழ்ப்படிந்தவராம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா தன்னையே கீழ்ப்படிந்து பிதாவுக்கு அப்படி தன்னை என்ன செஞ்சாராம், கீழ்ப்படுத்தினாராம். அதே போல தான் இந்த நாளில் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு. நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அது நம்ம பார்த்தோம் யோவான் 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழகாக அதில் போட்டிருக்கோம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். அவர் நமக்கு கற்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அனுதினமும் நீங்கள் அவரோடு பேசி அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும்போது அந்த கற்பனைகள் ஒவ்வொரு கற்பனைகளையும் நம்ம நினைத்து ஆண்டவருக்கு இந்த காரியம் பிடிக்கும், இந்த காரியம் பிடிக்கும், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம செவி கொடுத்து நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அன்பாய் இருக்க முடியுமோ, தேவனிடத்துலேயே அன்பு கூறணும். தேவனிடத்தில் மாத்திரம் அன்பு இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம அன்பாக இருந்து ஆண்டவருடைய பிரமாணங்களை நம்ம நிறைவேற்றும் போது, அவருடைய கற்பனைகளை நம்ம நிறைவேற்றும் போது நம்ம அவருக்கு நம்ம எப்படி இருப்போமா, ஒரு சிநேகிதராக இருப்போமா. அதான் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போ அந்த ஜீவனை கொடுத்தவர், நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஜீவனை கொடுத்த அந்த அன்பை நம்மளை என்ன செய்யணுமா, பெற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம அந்த அன்பை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம முதல்ல அவர் நமக்காக நம்மளை நேசித்து சிநேகித்து சிலுவையில் ரத்தத்தை சிந்தின அந்த இதை நம்ம தியானிக்கணும், அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும், நம்ம ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள ஒருவேளை நான் என்றைக்கோ இந்த ஆண்டில் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம இருந்தோம், அப்படி இல்லாமல் அனுதினமும் நம்ம அந்த ரட்சிப்புக்குள்ள வரணும். ஒவ்வொரு நாளும் அவர் சிலுவையில் அறையப்பட்டது அந்த ரத்தத்தை நினைத்து, ஆண்டவரே இந்த நாள் இந்த தவறை நான் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ரத்தத்தினால என்னை கழுவிருங்கன்ற ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சரீரத்தை நம்ம ஆவி ஆத்மா நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கும் ஆண்டு சமூகத்தில் அவருடைய ரத்தத்துக்களை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, ரத்தத்தினால் கழுவப்படும் போது நம்ம இன்னும் பரிசுத்தமுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்ங்கிற வார்த்தையின்படி அனுதினமும் நம்ம பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளை அப்படி நம்மளை அறியாமலே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். அவருடைய கற்பனை என்றைக்குமே அது மட்டும் நம்ம மனசில் இருக்கணும். கர்த்தருடைய கற்பனைக்கு விரோதமாய் நம்ம எந்த காரியங்களும் என்ன செஞ்சிடவே கூடாது, செய்திடவே கூடாது. அவருடைய கற்பனையை நம்ம மீறிடக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்க முடியுமோ அவ்வளோ அன்பை நம்ம என்ன செய்யணும், காட்டணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டோடைய கற்பனையை நம்மளால் கை கொள்ள முடியுமோ அவ்வளோ நம்ம அவருடைய கற்பனையை நம்ம கை கொண்டு நம்ம நடந்தோன்னா நம்மளும் ஆண்டவருக்கு எப்படி இருப்போம், சிநேகிதராக இருப்போம். அவரும் நம்மளோட பேசுவார், நம்மளும் அவருக்கு ஒரு சிநேகிதரை போல் நம்ம என்ன செய்வோம், இருப்போம். ஆபிரகாம் அன்றைக்கு அந்த ஒரு சிநேகிதனுக்கான ஒரு ஸ்தானத்தில் என்ன செஞ்சார், இருந்தார். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறத மறைக்க மாட்டேன்னு சொன்னார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற அந்த உவமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா லாசரு மரித்து பரலோகத்தில் போய் யாருடைய மடியில் தான் இருப்பார், ஆபிரகாமுடைய மடியில் தான் இருக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், அந்த இடத்துல அந்த உவமையை சொல்லியிருப்பார். அப்போ நம்மளும் நாளைக்கு நம்மளுடைய காலங்கள் இந்த பூமியில் முடிந்ததுக்கப்புறம் நம்ம பரலோக ராஜ்யத்தில் போய் ஆபிரகாமோடு இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம அவரை போல வாழணும். ஆபிரகாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் பழைய ஏற்பாட்டில் என்ன செஞ்சுருக்காரு, வாழ்ந்துருக்கிறார். அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும். ஒவ்வொரு நீங்கள் அந்த மலைக்கு ஈசாக்கை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா விடியற்காலையிலே எழுந்திரிச்சு என்ன செய்வாரா, நிற்பாரா ஆபிரகாம். அதே போல் இந்த இடத்துல சோதம் குமாராவுக்காக வேண்டுதல் செய்துட்டு அடுத்த நாளும் விடியற்காலையில் ஆபிரகாம் அந்த இடத்த பார்த்து கொண்டு இருப்பார். ஆயத்தமாகி நிற்பார். ஆண்டவரோடு ஆண்டவரோட உறவாடுறதுலையும் நம்ம ஆபிரகாமை போல நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இந்த நாளில் நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த ஒருவேளை ஆண்டவர் உங்களோட பேசியிருந்தாருன்னா இந்த வார்த்தை, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்தும் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கீழே நீங்கள் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு அனுதினமும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களோட கண்டிப்பாக பேசுவார். நம்ம அவர்
சொல்கிறத நம்ம செஞ்சிட்டோம்னாலே நம்ம அவருடைய சிநேகிதராய் நம்ம என்ன செய்வோம் இருப்போம். அவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறார். நம்ம அவருடைய சிநேகிதராய் நம்ம முதல்ல இருக்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம சுற்றில அநேகருக்கு நம்ம சிநேகிதர்களாய் மாறிடும். நம்மளுடைய அன்பு ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள வந்துடும். நம்மளுடைய அன்பு ஆண்டவருக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இந்த நாளில் இருந்து வாழ்வதற்கு அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே ஏசப்பா, நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ராஜா உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் ஏசப்பா. இந்த வார்த்தையை கேட்டு ஒருவேளை ஆண்டவரே இன்றைக்கு தான் எனக்கு ரட்சிப்புனா என்னதுங்கிறது புரிஞ்சிச்சு. ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்க, இந்த பாவங்கள் நான் இது சிறு வயதுலேருந்து ஒருவேளை இந்த நாட்கள் வரைக்கும் நான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் அறிக்கை செய்து உங்கள்கிட்ட தனியாக உட்காந்து விட்டு விடுறேன். ஆண்டவரே அறிக்கை செய்து விட்டு விடுறேன் ஏசப்பா. என்னைய மன்னிங்க, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால என்னை கழுவிருங்க. என்னையையும் உங்களுடைய சிநேகிதராக அந்த நாளிலிருந்து மாற்றிருங்க. நான் உங்கள் கற்பனையை கைக்கொள்றதற்கு எனக்கு கற்றுத்தாங்க என்று யாரெல்லாம் ஆண்டவரே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு நாளும் உடைய கற்பனையை கைக்கொள்கிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள்ளே வளருகிறவர்களாய் உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கும் சொல்கிற ஒரு பிள்ளைகளாய் வாழ்வதற்கு இதை உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என்னென்ன கஷ்டத்தில் இருந்து ஜெபிக்கிறாங்களோ, எந்த கஷ்டத்தில் ஒரு மனபாரங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, எதுவும் வியாதியில் இருந்தாங்கன்னா வியாதியிலேருந்து விடுதலை கொடுங்க ராஜா. ஆண்டவரே எக்ஸாம்ஸில் நல்லா மார்க் வாங்கணும், ரிசல்ட் வரணும்னு ப்ரேயர் பண்ணுற பிள்ளைகளுக்கு நல்ல எக்ஸாமில் நல்ல ரிசல்ட்டை கொடுங்க ராஜா. வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைக்கான காரியங்களை உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஏற்ற இடத்துல இருந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இதன் உதவி செய்யுங்க. வீடு கட்டுற பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவர் வீடு கட்ட வேண்டிய காரியங்களை செய்து தாங்க ராஜா. கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுங்க ராஜா. ஏசப்பா ஆண்டவரே, இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக குழந்தை பாக்கியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஏற்படுத்தி கொடுங்க. எல்லா குடும்பங்களையும் தேவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்குள்ள உங்களை அன்பு உண்டாகட்டும் ராஜா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள சிநேகிதராக இருக்கிறதுக்கு உங்களோடு நாங்கள் ஆபிரகாமை போல இருந்து ஆண்டவரே உங்களோட ஒவ்வொரு நாளும் உறவாடுகிற பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு தென் உதவி செய்யுங்க. ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.